Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard GK great personalities அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். கிரேட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா சிறந்த ஆளுமைகளை பற்றி இந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். மெனி பீப்புள் அச்சீவ்டு கிரேட் சக்ஸஸ் இன் their field ஆஃப் ஒர்க். Expertise. Given below or description of some of these personalities. Can you identify them? Try now. இதில் வந்து நிறைய பீப்புள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த அச்சீவ் பண்ணதை பற்றி இந்த லெசனில் வந்து இந்த ஃபீல்டை பற்றி இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற வந்து இந்த லெசனை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்டிஸ்னா நிபுணத்துவம், டிஸ்கிரிப்ஷன்னா விளக்கங்கள். அந்த அச்சீவ் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இந்த லெசனில் வந்து அவங்களோட பர்சனாலிட்டிஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கான நேம்ஸை வந்து ரைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹி வாஸ் எ ஸ்காட்டிஷ் ரைட்டர் who was known for his stories of adventures. His famous works include Kidnapped and Treasure Island. He was a Robert Louis Stevenson. இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷோட எழுத்தாளர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் அட்வென்ச்சர்ஸ்னால் நிறைய சாகசங்கள் புரிஞ்சவர். இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டரு. அவர் நன்மைகளை பற்றிய கதைகளுக்கான பெயர் பெற்றவர் அவர் வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அவர் புகழ்பெற்ற படைப்புகளில் என்னென்ன படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னாப்டு அப்படின்னா கடத்தல் மற்றும் புதையல் தீவு அப்படின்னு சொல்கிறது. ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையல் தீவு, கிட்னாப்னா கடத்தல். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்கிறது. இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷோட எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. who was known for his stories of adventures. ஸ்டோரிஸ்லாம் நிறைய எழுதுவார். அவர் வந்து அவர் ஃபேமஸாக என்ன ஒர்க்கு, அவரோட ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூடு நிறையா வந்து அதில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிட்னாப்டு அண்டு ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு கிட்னாப்டுனா கடத்தல் மற்றும் புதையல் தீவு ஆகிய இந்த இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், இவர் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்கிறவர். செகண்ட் ஒன், ஹி வாஸ் எ நோர்வேஜியன் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் த ஃபஸ்ட் பர்சன் டு ரீச் த சவுத் போல் ஆஃப் த எர்த். ஹி ரீச்டு தேர் ஆன் December 14, 1911. ஹி வாஸ் எ ரோல்டு அமுன்ஷன் அப்படின்னு சொல்கிறவர். இவர் வந்து ஹி வாஸ் எ நோர்வேஜியன். இவர் வந்து நோர்வேஜியன் எக்ஸ்ப்ளோரர்னால் ஒரு நோர்வேஜிய ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினோட தெற்கு துருவத்தை வந்து அடர்ந்த முதல் நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில் வந்து இது வந்து சவுத்து பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு போல்னா துருவம், இல்லைன்னா சவுத்துனா தெற்கு, எர்த்துனா பூமியோட தெற்கு பகுதி வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரீச் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா இவர் வந்து ரோல்டு அமுன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீச்டு த December 4. அவர் எப்போ வந்து ரீச் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா December 14 இன் 1911 December 14 வந்து பூமியோட தெற்கு பகுதியை வந்து இவர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. தெற்கு பிளேஸ் போல வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா ரோல்டு அமுன்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ரோல்டு அமுன்சன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஷி வாஸ் எ யூரோப்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். ஷி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் British Prime Minister to win 3 consecutive terms in the 20th century. She was a Margaret Thatcher. பார்த்தீங்கன்னா யூரோப்போட ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்மளோட பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். தொடர்ச்சியாக 3 டைமு 3 கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக இருக்கிறது. 3 டைம் பிரைம் மினிஸ்டராக வின் பண்ணி 3 டைம் வந்து 20th century வந்து இவர் வந்து இருந்திருக்காங்க. ஷி வாஸ் ஏ ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். யூரோப்போட ஃபஸ்ட் இருக்கக்கூடிய உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னா மார்கரெட் தாட்சர் அப்படிங்கிறவங்க. ஷி வாஸ் ஆல்சோ த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. யூரோப்போட ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டரு, பிரிட்டிஷோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. டு வின் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் த 20th century. 3 டைம்ஸ் கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த இதில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஷி வாஸ் டஸ் மார்கரெட் தாட்சர். இவங்க வந்து மார்கரெட் தாட்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 3 டைமு தொடர்ச்சியாக வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. யூரோப்போட ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன், ஹி வாஸ் எ மோஸ்ட் பாப்புலர் காமெடியன் ஆஃப் ஆல் டைம். இவர் வந்து காமெடியன், மோஸ்ட் பாப்புலர், ரொம்ப ஃபேமஸான காமெடியன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை வந்து. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் வைட்லி லவ்டு சைலண்ட் மூவிஸ் ஸ்டார். இவங்க வந்து கிரேட்டஸ்ட்னா ரொம்ப வந்து ஃபேமஸானது, கிரேட்டஸ்ட்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது. வைட்லி லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்லின்னா ரொம்ப பரவலாக இருக்கிறது, லவ்டுன்னா நேசிக்கிறது. சைலண்ட் மூவி ஸ்டார், சைலண்ட் மூவி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியான திரைப்பட நட்சத்திரங்களும் ஒருவரான இளைஞர் வந்து சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸான காமெடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் வைட்லி லவ்ட் சைலண்ட் மூவி ஸ்டார், இவங்க வந்து அமைதியான திரைப்பட நட்சத்திரம் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு சார்லி சாப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், ஹி வாஸ் எ பிளைண்ட் ஃப்ரெஞ்ச் மேன். இவர் வந்து ஒரு பிளைண்டு, கண் பார்வையற்றவர் வந்து பிளைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி இன்வென்டட் த ரீடிங் சிஸ்டம் ஃபார் த பிளைண்டு. இவங்க வந்து ரீட் பண்ண முடியாது எதுவும். இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் ரேஸ்டு டாட்ஸ் ஆன் த பேப்பர் தட் கேன் பி ஃபெல்ட் பை டச் அண்ட் thus can be read by the blind. This system is known as the Braille script. He was a Louis Braille. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பிளைண்டு ஃப்ரெஞ்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைண்டு ஃப்ரெஞ்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் டக்குன்னு ரீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரேஸ்டு டாட்ஸு, சின்ன சின்ன டாட்ஸாக வந்து லெட்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வச்சு, அந்த ஊசி மாதிரி மேலே நீட்டி இருக்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிங்கரை வச்சு டச் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் பண்ணுவாங்க. பேப்பரில் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன டாட்ஸாக ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பகுதியில் வந்து ஊசி மணி மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாட்ஸை வச்சு இவங்க வந்து லெட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க படிக்கிறதுக்காக கொடுக்குற வந்து பிரைஸ்லி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தோன்னா லூயிஸ் பிரைஸ்லி. இவர் வந்து லூயிஸ் பிரைஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. லூயிஸ் பிரைஸ்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், 6th ஒன், சி வாஸ் an Italian who developed the new system of education for children. சில்ட்ரனுக்காக உருவாக்கப்பட்ட இத்தாலியில் வந்து இவர் வந்து ஒரு இத்தாலியராக இருந்தவங்க. இவங்க வந்து சில்ட்ரன்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து உருவாக்குனாங்க. புதிய கல்விக் கொள்கை சில்ட்ரனுக்காக உருவாக்குனாங்க. தி சிஸ்டம் இஸ் நவுன் அஸ் மாண்டிசோரி மெத்தட். அந்த சில்ட்ரன்ஸ்க்காக உருவாக்கக்கூடிய மெத்தட் வந்து மாண்டிசோரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் யூஸ்டு வேர்ல்டு வைடு. அது என்ன பண்ணால் உலக அளவில் வந்து அந்த மாண்டிசோரி மெத்தட் வந்து உலக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவங்களோட பேர் என்ன பார்த்தோன்னா மரியா மாண்டிசோரி அப்படின்னு சொல்லுவோம். சி வாஸ் அன் இட்டாலியன் ஹூ டெவலப்டு த நியூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்விக் கொள்கையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி சிஸ்டம் இஸ் நவுன் அஸ் த மாண்டிசோரி மெத்தட். குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட் மாண்டிசோரி மெத்தட்னு சொல்கிறது. இதை வந்து உலக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இஸ் யூஸ்டு வேர்ல்டு வைடு, உலக அளவில் பயன்படுத்தப்படுறாங்க. சி வாஸ் டேஸ் மரியா மாண்டிசோரி. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியா மாண்டிசோரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் பர்சனாலிட்டிஸ் அந்த இதில் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். செகண்ட் ஒன்று வந்து என்னது ரோல்டு அமுண்ட்சன் அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். தேர்ட் ஒன்று வந்து மார்க்கெட் தாச்சர் அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். ஃபோர்த் ஒன்று வந்து சார்லி சாப்ளின் அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன் லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். 6th ஒன்று வந்து மரியா மாண்டிசோரி அப்படிங்கிறவங்க பற்றி பார்த்தோம். இவங்களை பற்றி பார்க்குறதெல்லாம் கிரேட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னா ஐக்கிய நாடுகளை பற்றி பார்ப்போம். இதில் வந்து த யுனைடெட் நேஷன் இஸ் an ஆர்கனைசேஷன் விச் ஒர்க்ஸ் டு கீப் வேர்ல்டு பீஸ் அண்ட் டு மேக் த இன்டர்நேஷ்னல் லாஸ் ஆன் செக்யூரிட்டி, எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சொசைட்டி ஈக்குவலிட்டி. த யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் an ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் வந்து உலக அமைதிக்காக வந்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக சமூக முக்கியத்துவத்துக்காக குறித்த சர்வதேச சட்டங்களை உருவாக்குறது. இந்த மாதிரிலாம் அந்த செயல்பாட்டில் வந்து பார்ப்போம்.
ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு அமைப்பு which works to keep world peace and the make international laws. இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்படின்னா சர்வதேச சட்டம், செக்யூரிட்டினா பாதுகாப்பு, எக்கனாமிக்ஸு டெவலப்மெண்ட் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்ஸ்க்கு டெவலப்மெண்ட்னா பொருளாதார வளர்ச்சி, அண்ட் சொசைட்டி ஈக்குவலிட்டினா இந்த சொசைட்டியில் சமூக பொருளாதாரம் அப்படிங்கிற பற்றி இந்த இதில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், filling the blanks. The United Nations was established in the year, எஸ்டாப்ளிஷ்னா நிறுவப்பட்ட ஆண்டு 1945. 1945 வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற வந்து நிறுவப்பட்டது. The headquarters of the United Nations is located in New York. இந்த யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னா தலைமையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த பிளேஸில் இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. தேர்ட் ஒன், there are main organs of the UN. யூஎன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதான் ஷார்ட்டாக யூஎன் கொடுத்துருக்காங்க. there are 6 main organs of the United Nations. ஆர்கன்ஸ்னால் உறுப்புகள், 6 முக்கிய உறுப்புகள் இருக்குது. ஐநாவில் 6 முக்கிய உறுப்புகள் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், the DAS assembly in the main organ of the UN which is made up of all the members nation. இதில் என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து இந்த ஜென்ரல் அசம்பிளி, இதை வந்து ஜென்ரல் அசம்பிளினா பொது சபை, அனைத்து உறுப்பு நாடுகளையும் வந்து அடங்கியிருக்கும். ஐநாவோட அனைத்து முக்கிய எல்லா உறுப்புகளும் இதில் வந்து அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஜென்ரல் அசம்பிளி இஸ் த மெயின் ஆர்கான்னா முக்கிய உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறது. ஆஃப் யூஎன்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐநாவோட அனைத்து முக்கிய உறுப்புகளும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். மேடப் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் நேஷன். அந்த இதில் வந்து ஜென்ரல் அசம்பிளியில் வந்து யாராக இருக்காங்களோ எல்லா மெம்பர்ஸும் அந்த இதில் வந்து உறுப்புகளில் வந்து உள்ளே வந்துடுவாங்க, ஜென்ரல் அசம்பிளியில் வந்து உள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், டேஸ் கவுன்சில் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கான் ஆஃப் த யூஎன். எந்த கவுன்சில் வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கான் ஆஃப் த யூஎன். செக்யூரிட்டினா பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஐநாவோட மிகவும் சக்தி வாய்ந்த உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், there are DAS permanent members and DAS temporary members of the security council. இதில் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து எத்தனை பர்மனண்டான மெம்பர்ஸ் இருப்பாங்க, எத்தனை வந்து டெம்பரரி மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்காங்க. there are 5 permanent members, 5 பேர் நிரந்தர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அண்டு 10 பேர் வந்து டெம்பரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரரி மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸையும் 10 டெம்பரரி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், அட் ப்ரெசண்ட் தேர் ஆர் DAS மெம்பர்ஸ் ஸ்டேட் ஆஃப் த யூஎன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஐநா சபையில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 193 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸ்டேட் ஆஃப் த யூஎன். அந்த இதில் வந்து அட் ப்ரெசண்ட் அப்படின்னா கரண்ட்டில் இப்போ இருக்கிறவங்க 193 மெம்பர்ஸ் வந்து என்ன இருப்பாங்க அந்த இதில் வந்து. ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்லேயும் மெம்பர் ஸ்டேட் ஆஃப் த யூஎன் இன்டர்நேஷனல் வந்து 193 மெம்பர்ஸில் வந்து இப்போ கரண்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் எய்த் ஒன் பாருங்கள், DAS இஸ் ப்ரெசன்ட் செக்ரட்டரி ஆஃப் த யூஎன். DAS இஸ் த ப்ரெசன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஜென்ரல் ஆஃப் த யூஎன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டோனியா குட்ரஸ் இஸ் த ப்ரெசன்ட் செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் த யூஎன். அண்டோனியா குட்ரஸ் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ கரண்ட்டில் வந்து ஐநாவில் வந்து தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். ப்ரெசன்ட் செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர், செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டோனியோ குட்ரஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ரெசன்ட் செக்ரட்டரியாக இருக்கார். ஜென்ரலில் வந்து ப்ரெசன்ட் செக்ரட்டரியாக இருக்கார். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஏஜென்சிஸ் ஆஃப் த யூஎன் வித் த ரெஸ்பெக்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒரு ஏஜென்சி ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், இணைக்கணும். ஏஜென்சிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபஸ்ட் பாருங்கள், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோம். உணவு மற்றும் விவசாய அமைப்பு அப்படிங்கிறது எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமு. செகண்ட் ஒன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஜெனீவா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஃபுட்டு இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு ஏஜென்சிஸு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு ஏஜென்சிஸு, ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா ரோம். தேர்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து வாஷிங்டன். IMF அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, அது வந்து வாஷிங்டன் DC அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் இது வந்து யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. UNESCO அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஏஜென்சிஸு. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு UNICEF அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. எகைன் ஒன் டைம் ரீட். இதில் பாருங்கள் இந்த UN வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எந்த இயரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் த UN இஸ் லொக்கேட்டட் இன் நியூயார்க். ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் வந்து இருக்குது. தெர் ஆர் 6 மெயின் ஆர்கான்ஸ் ஆஃப் த UN. அதில் வந்து 6 மெயின் முக்கிய உறுப்புகள் வந்து இருக்குது. த ஜென்ரல் அசம்பிளி இஸ் த மெயின் ஆர்கான்ஸ் ஆஃப் த UN விச் இஸ் த மேட் அப் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் நேஷன்ஸ். ஜென்ரல் அசம்பிளியில் வந்து எல்லா ஐநா உறுப்பினர்களும் இதில் வந்து அடங்கியிருப்பாங்க. செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கான்ஸ் ஆஃப் த UN. செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ் அண்டு 10 டெம்பரரி மெம்பர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து 5 நிரந்தர உறுப்பினர்களும் 10 டெம்பரரி தற்காலிக உறுப்பினர்களும் இருப்பாங்க அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில். செவன்த் ஒன் அட் ப்ரெசண்ட் தேர் ஆர் 193 மெம்பர்ஸ் ஸ்டேட் ஆஃப் த UN. ப்ரெசென்ட்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபையில் வந்து 193 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அன்டோனியோ குட்ரஸ் இஸ் த ப்ரெசண்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் த UN. அன்டோனியோ குட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட் கரண்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த ஏஜென்சிஸ் ஆஃப் த UN வித் த ரெஸ்பெக்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஒரு பக்கம் ஏஜென்சியும் ஒரு பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சிக்கு எது ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு தான் ரோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏஜென்சிக்கு எது ஹெட் குவார்ட்டர் அப்படின்னா ஜெனீவா. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். ஃபிஃப்த் ஒன் யுனைடெட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க். ஓகேங்களா, இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு லெசனை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் என்ன இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் உள்ள ஒரு 6 1 மார்க் இருக்குது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸு வித் அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து த யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 8 1 மார்க் இருக்குது. இந்த 2 இதை மட்டும் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் கிரேட் பர்சனாலிட்டிஸுங்கிறத லெசன் நம்பர் 19 வந்து கிரேட் பர்சனாலிட்டிஸ்ன்னு இருக்குது. இதில் ஒரு 6 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 20 வந்து த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ஒரு 8 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. இந்த 8 ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் கரெக்டாக நீட்டாக தெளிவாக அடித்தல் திருத்தல் எல்லாமே எழுதி சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.